அவருடைய மார்பில் சாய்ந்து காலவேளை மகிழ்ந்திருக்க போகிறோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் பரிசுத்தர்
வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே சொல்லும் உற்சாகமாக சொன்னதை செய்யும் அளவு நமக்கு வாக்கு என்னை கைவிடவே எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கரங்களை அசைத்து என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்த்தான். அந்த தரிசனத்திலே ஆண்டவர் வெளிப்பட்டார். ஓ, நீங்கள் இருக்கிற இடம் ஆமீன், அது திறந்த வாசலாக இருக்கிறது. அது வானத்தின் வாசலாக இருக்கிறது. ஆமீன். கால வேளையிலே நீங்களும் நானும் அந்த வானத்தின் வாசலுக்கு மத்தியிலே வந்திருக்கிறோம். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால வேளையில் எல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். நமக்கு முன்பதாக ஒரு வாசலை வைத்திருக்கிறார், அலங்கார வாசலை வைத்திருக்கிறார். அலங்கார வாசலிலே நமக்கு விடுதலை உண்டு. ஆமீன். அங்கே பல வருஷங்கள் ஒரு மனிதன் ஆமீன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நாளிலே அவன் பூரண விடுதலை பெற்றான் என்று சொல்லி, அவன் பூரண விடுதலை பெற்று தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி, நாமும் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையெல்லாம் நன்றி சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு கூட மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராக அதிசயங்களை செய்கிறவனே, ஒருவராக அற்புதங்களை செய்கிறவனே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவனே, இம்மட்டும் நடத்தினவரே, இமானுவேலரே, எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மிகுதியெல்லாமலை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னதுமா? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிட்டீங்க? ஏன்னா இந்த மாசத்துல ஆண்டவர் அதான் ஆசீர்வதிக்க. இத்தனை கொள்ள காலம் எப்படி இருந்தீங்க? ஆசீர்வாதமா இருந்தீங்க. இந்த முறை என்ன செய்தாரு அப்படின்னா என்னது? நீங்க மல்டி டேலண்டட் வராமின்னு சொல்லு. அப்போ அப்படின்னா என்னது? உங்களுக்கு அதிகமாக கொடுத்தா என்ன செய்வீங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாவே இல்லையா? அப்போ அதனால இப்போ நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் என்ன செய்வோம்? 2 சாடி இருந்தால் என்ன செய்வோம்? ஆரம்பமே சரி, அப்படி 2 இருந்தால் என்ன செஞ்சிடணும்? ஒன்று கொடுத்துடணும். ஒன்று கொடுத்தா என்ன நடக்கும்? இன்னும் 2 3 கிடைக்கும். இது ரகசியம். வேதத்தில் என்ன இருக்கு? இது ரகசியமா வைத்திருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம், அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டா ஆசீர்வதிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறான். ஆமாவே இல்லையா? இது நமக்கு தெரியாது. நம்ம அங்கங்கும் போறது. பாஸ்டர் போய் தலையை கொடுக்கு, பாஸ்டர் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த பாஸ்டர் பாவம், அது அவரு என்ன, அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? புரிகிறதா? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னைக்கு நான் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவனு, அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? அதுக்கு என்ன சொல்லப்படுது? சொல்றாரு. உங்களை என்ன சொல்ற? புதிய ஏற்பாட்டில் அந்த பைபிள் யாரு? பவுல் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். எபிரேய புத்தகம். அப்ப எபிரேயருக்கு சொல்றாரு, நீங்க எபிரேயர்கள், நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
நீங்க இப்படிப்பட்ட யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ஆமே, ஒரு பெருக்கமுமே இல்லைன்னு யோசிக்க கூடாது. நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிற நேரங்கள் காலங்களே விரயமாகிரும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தடுத்த முடிவுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் உங்களுக்கு சொல்றாரு. 13ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அவர் பேரினாலே உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அவரை அன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது கூட அவரை தவிர யாருமே இல்லை. அவர் ஆசீர்வதிச்சுட்டானா அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒருவருமே முடியாது. அம்மாவில்லையா? அதான் அவர் பார்க்கிறாரு, அவர் ஒருவர் தான் தேவன். அம்மாவில்லையா? இப்போ நம்ம ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்ய வேண்டும்? நீங்க யாருக்காச்சும் ஒரு 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 10,000 கொடுக்குறீங்க, என்ன செஞ்சு கொடுப்பீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்களேன். சார் ஒன்றும் இல்லை சிஸ்டர், பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுக்கிறேங்க. ஏன்னா நல்ல பிள்ளைகள் சரி அவங்கள கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிஸ்டர் நம்பிக்கை இல்லையா? நீங்கள் அப்படி செஞ்சுட்டீங்களே அப்படிதான் நீங்கள் நிறைய பேர் நம்பி தான் வீணாய் போய் கிடக்குறீங்க. அம்மாவும் இல்லையா? ஆனால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்? சில காரியங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்குற ஆசீர்வாதம். இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சக்கூடாது? நாம கொடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனால் நம்ம பெற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வீண் விரை செய்யக்கூடாது. தான் சொல்றாரு, உன் காணிக்கைகளை எங்கே செய்யணும்? சரியான இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்த தான தர்மங்கள் சரியாக இருக்கணும், ஏமாற்றப்படக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே வாசிங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கமாக. சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை அப்ப நமக்கு விரோதமாக யார் என்ன பண்ணா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிச்சிடணும். அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்காக நமக்கு சில நேரங்கள் இப்படிப்பட்ட சில காரியங்கள் வருகிற பொழுது அவன் வேறு சொல்லுகிறார், நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பேதுரு இயேசுவோடு இருந்தபடினாலே சில காரியங்கள்லாம் அவருடைய அனுபவத்தில் கண்டபடினாலே சொல்லுகிறார். வாசி மகள் நம்மள உதாசீனம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அப்படின்னு போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். அதற்கு பதிலாக நீங்க ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? நீங்க என்னவா இருக்கீங்க? ஆசீர்வாதத்துக்கிட்ட தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வார நீங்க என்னதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதத்துக்காக. இந்த ஆசீர்வாதத்தை சத்துரு ஆண்டவர் என்ன செய்தான்? மறைபொருளாய் வைத்திருந்தான். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தபடினாலே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இது எனக்கு என்னது உரிதானது என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை யாரு என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமாவே இல்லையா? மற்றவங்க உங்களுக்கு தவறாக ஒன்று சொன்னா கூட நீங்க என்ன செய்வாங்க? எடுத்து அவங்க உங்களை ஏசிட்டாங்கன்னு நீங்கள் அதுக்கு டபுள் மடங்கு ஏசிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை மௌனம் காத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில நம்மளை குறித்து தவறாக சொல்லுகிற பொழுது நீங்க சந்தோஷப்பட வேண்டும். என்ன செய்யணும்? அதனால நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. உங்களை பார்த்து ஒருத்தர் போராமப்பட்ட நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா நான் மற்றவர்கள் போராமைப்படும்படிக்கு என்னை ஆண்டவரை உயர்த்தி வைத்திருக்கிறேன். மற்றவங்க சஞ்சலப்படும்படிக்கு என்னை ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? உதாரணமாக வைத்திருக்கிறார். ஆகவே நான் அவர்களுக்கு என்னை இப்படி சொல்லிட்டாங்க நம்ம 4 பேருக்கு சொல்லி நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்க இழந்துடக்கூடாது. அதுதான் இங்க சொல்ற பேதுரு. அது தொடர்ந்து நம்ம சொல்றது 12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நம்மளோட நீதிமான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம எங்க போறோம் எங்க வாரோம் எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாரு? அவர் பார்க்கிறேன். அவர் நாமும் தூஷிக்கப்படக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். உங்களை அழைத்தவர் உண்மைகளாக இருக்கிறபடினால் நீங்கள் அவருக்கு உண்மைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லா இடங்களிலும் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். யார் மூலமாவது எச்சரிப்பார். இல்லையா? பிள்ளைகள் மூலம் எச்சரிப்பார். அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி கணவன் மனைவி அப்படி உறவுகள் யாரோ ஒருத்தர் மூலம் உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுப்பார். வாசிப்பாங்க. கர்த்தருடைய கண்கள்
அப்ப நம்ம மேலே நோக்கமா இருக்கும். அநீதி செய்திடக்கூடாது, தவறான காரியங்கள் செய்திடக்கூடாது. என் பிள்ளைகள், என் பெயர் என்ன நடக்கும்? தூசிக்கப்பட்டு போயிடும். ஆமாவே இல்லை. இப்ப இந்த சபைக்கு வார நீங்க ஏதாச்சும் தவறான செஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சபைக்கு போறாங்க, பைபிள் தூக்கிட்டு போறாங்க. அப்படின்னா யாரை ஏசுறாங்க? ஏசு தேவனை ஏசுறாங்க. ஆமாவே இல்லையா? நீங்க ஒரு இடத்துல போய் கடன் வாங்கினா என்னது? அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல போயிட்டு ஏதோ ஒரு சின்ன இதுக்காக வாங்குறீங்க, அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கொள்வோமே, அது கூட வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கூடுமான வரைக்கும் நான் அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாமே இருக்கிறதை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டாம். ஆமேன். அதை நடத்த ஒரு நாளைக்கு பட்னியா இருந்தா கூட நம்ம செத்து போறதில்லை. அதுக்காக நாங்க போயிட்டு வேற ஒரு இடத்துல ஏதோட்டு வாங்கிட்டு கடன்காரனாக காணப்படக்கூடாது. அப்ப நீங்க வாங்குறீங்க கடன், யார் வாங்குறது? அவர் நாமத்தினால நீங்க கடன் வாங்குறீங்க. அந்நிய தெய்வத்தை வணங்குறவங்க போய் நீங்க வாங்குறீங்க. ஆமே. அப்ப அவங்க கடன் கொடுக்குறவங்க நீங்க என்ன செய்யறாங்க? கடன் நீங்க திருப்பி கொடுக்காது என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பேசுறாங்க, வேற என்னது? குடும்பத்தை பேசுறாங்க. அம்மாவே இல்லையா? சில நேரங்களில் சில தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க? கடன் கொடுக்க முடியாட்டி, ஒரு முறை நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்து கடன் கொடுக்க இதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் சில பேர் நினைப்பாங்க. வந்து உனக்கு செய்யணும் பஸ் ஸ்டாண்டில் கண்டு பேசுறாங்க. அப்போ அந்த மனுஷன் கடன் வாங்கி இருக்கிறான், ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க. அவங்க அந்த தரம் கட்ட வார்த்தையினால அவங்க என்ன சொல்றாங்க? அப்போ யோசித்து பாருங்க, பயங்கர சொல்லிட்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்க மகள் இருக்கிறது. பாருங்க, நீதிமானுடைய வேண்டுதலுக்காக அவர் இருக்கிறார். நீங்க அங்கங்க போய் கேட்க கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? அவரிடத்துல தான் கேட்கணும். உங்களுக்கு செய்வதற்கு தான் அவர் என்ன செய்யறாரு. இன்னைக்கும் ஒரு பேங்க் எங்கேயோ லோன் எடுக்கிறதா இருந்தா எல்லாரும் போய் வாங்க முடியுமா? சில பேர் போன்லயே சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? எனக்கு கொஞ்சம் ஓகே நீங்கள் வாங்க, இது எடுத்துகிட்டு வாங்க, ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே நீங்கள் வரீங்களா? நான் பேங்க் மேனேஜர் நானே வரவா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட தராதரம். அம்மாவே இல்லையா? அதுபோல நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஒரு தராதரத்தை இருக்க வேண்டாம் என்று உங்களை தேடி வரணும். உங்களை தேடி வந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த காரியத்தில் சரியாக இருக்க வேண்டும். ஆமே. அப்பதான் உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். வாசி மகள் கவனமாக இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவர் எப்படி? ஏனோ தானோன்னு இல்லை. அம்மா இல்லையா? அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் கேட்கிறாரு. என்ன பர்பஸுக்காக கேட்கிறாங்க? அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற காரியத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? கவனமாக பாருங்களேன். உங்களுக்கு கவனமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். நம்ம அவரை விட்டுட்டு நம்மளை பத்தி கவலையே இல்லாதவங்க கிட்ட நம்ம என்ன செய்யறோம்? அப்ப என்ன நடக்குது? அப்ப நம்ம கவனம் அப்படின்னா என்னது? அந்த வசனம் வாசிங்களே. அப்ப அவர் என்ன செய்யறாரு? நீங்க கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? கவனம் உண்மையா இருக்கிறாரு. அம்மா இல்லையா? ஏன் நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்பட்டீங்க? ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்யப்பட்டீங்க? நீங்கள் நீதிமான். என்னது? நீங்க கொடுக்காட்டி யாரு ஆண்டவரோட போராடுறது? யார் ஆண்டவரோட பரிந்து பேசுறது? ஆபிரகாம். அவர் என்ன செய்வான்? என்ன ஆண்டவரே, அவன் என் நாமத்தில் தானே கேட்குறாங்க, என்னுடைய சொத்து தானே, நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்கிட்ட கேட்டா தானே. இது சும்மா வந்து ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணிட்டு போகிறது. பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறங்க, நான் ஒரு விஷயமா நீ போகிற விஷயமே அது என்னது? அது ஒன்றும் இல்லாமல் தான் போகுது. ஏன்னா நீ கேட்க வேண்டியட்ட கேட்காம நீ என்ன செய்கிற? இப்போ ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. போயிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? ப்ராக்டிக்கலாகவே பாருங்க. இந்த ஜெபமெல்லாம் கேட்கப்படுமா? இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குமா? உங்களை எப்படி வைத்திருக்கிறான்? உயர்ந்த மாதிரி வச்சிருக்கான். ஆமாவே இல்லையா? நீதிமானாய் வைத்திருக்கிறான். அப்படின்னு என்னது? போய் சொல்ல மாட்டீங்க, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதனால உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சும்மா அவரை சுத்திக்கிட்டு இருக்கல. உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறான்னு சொன்ன என்ன காரணம்? உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லாமல் போனாலும் இந்த வருஷத்துல இந்த செய்தி கேட்கிற பொழுது நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மற்றவருக்கு கொடுக்கும்படி உங்கள் கைகளை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பெருக செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேற என்ன சொல்லுது?
ம் கர்த்தருடைய முகம் ம். விரோதமாய் இருக்கிறது. 13 என்ன சொல்லுது? நீங்கள் ம். நன்மையை பின்பற்றுவீர்களானால் ஆ. உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? சொல்றாங்க, நீங்க நன்மையே செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரும் தீமை செய்ய மாட்டாங்க. நீங்க நன்மை செய்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க? ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த மாதத்தில் அதுதான் ஒன்றும் ஆசீர்வாதம்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆமே, இந்த மாதம் மல்டிபிளே ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கணும்? மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போகிறதா இருக்கணும். அது ஒரு நம்பிக்கை. சிஸ்டர், நான் இவ்வளோ இந்த வாரம் நான் சபைக்கு போகிறேன், நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறேன் சிஸ்டர், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்ன செய்வார்? ஐயோ, இந்த புள்ள சபைக்கு போகிறேன், நான் ஆசீர்வாதம் இருக்கிறேன்னு சொல்லிடுச்சு, இந்த புள்ளோட வாயின்படி அவங்கள என்ன செஞ்சிடணும்? அவங்க இந்த பிள்ளை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடணும்? சாட்சியாய் மாற்றிடணும். எவ்வளோ பிரயாசப்படும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் சும்மா உட்காந்துருக்கிறான்னு சொல்லிட்டு. எபிரேயர் 12, 17, 16 வாசிக்கும். 12ஆம் அதிகாரத்தில் 17, 14 17 வாசிக்கும். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியோ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அங்க பார்க்கிறோம், ஏசாவை குறித்து சொல்றாங்க. அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த கூழுக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். சில நேரங்கள் நம்ம அப்படியே கேலஸாகவே இருந்துருவோம். அதுக்கு என்ன பரவாயில்ல, அது அப்படின்னு நேரத்தை காலத்தை நம்ம என்ன செஞ்சக்கூடாது? விரயம் பண்ணக்கூடாது. இந்த காலம் உழைக்க வேண்டிய காலம்னா இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். சேர்க்க வேண்டிய காலத்தை என்ன செய்யணும்? எறும்பு பாருங்கள் என்ன செய்யுது? அந்தந்த காலத்தில் என்ன செய்யுது? அதெல்லாம் செய்யுது. நம்ம குளிர்காலத்தை கையை கட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவோம். அது என்ன செய்யுது? குளிர்காலத்தில் மழைக்காலத்திலாம் காலங்களெல்லாம் அறிந்து அது என்ன செய்யுது? தனக்கு தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அது சேர்த்து வைத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணுமே சேர்த்து வைக்காம ஒண்ணுமே இல்லாம நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது, வாசி மகள், ஏனென்றால் விரும்பினான். ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். உங்களுக்கு தெரியும், ஏசா வந்து யாக்கோபிடத்திலே தகப்பனே எனக்கு என்ன செய்ய வேணும்? இதோ ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் தாரும் தாரும்னு கேட்கிறான். ஆமென். ஆனால் அந்த தகப்பனுடைய சொத்தாகி அந்த ஆசீர்வாதத்தை ஆஸ்தி அவன் என்ன செஞ்சிட்டான்? ஒரு சாதாரண கூழுக்காக என்ன செய்தான்? அதை வித்துதான். அந்த 16 வாசிக்கிறேன். ஒருவனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவை போல பாருங்க என்ன காரியத்தை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை இந்த கால வேலையில நீங்க என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமே, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அதுதானே நீங்க ஒரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாவின் அபிஷேகத்தை நீங்க இந்த நாளைக்கு தெளி பண்ணி கொண்டே இருக்கணும். அது குறையக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் விருத்தி அடையவே வேண்டும். ஆமை, ஆவிக்குரிய ஜீவியம் உலகத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் விருத்தி அடைந்து மல்டிபிளையான ஆசீர்வாதத்தை பெறுறீங்களோ அதுக்கு நிகராக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? அதே போல இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆமாம். இப்போ வேலை 6 நாள் வேலை செய்யுங்க, வேலை காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. அதுபோல 7வது நாள் என்பது ஆமை நேற்று நாளில் வாசித்தோம். ஆமை ஆதியாகமம் 2:3 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த நாள் என்னவாக்கப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளாகவும் பரிசுத்த நாளாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு அந்த அது 3 கிடைக்குது. யாருக்கு? நமக்கு ராமின்னு சொல்லுங்க. 6 நாள் அங்கங்கே இப்போ அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு பாருங்க 7ஆம் நாள் கூட வேலை வச்சிருக்காங்க. ஆமா இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிருக்கோம். நம்ம வேலைக்கு போறோம். ஆமா இல்லையா? ஆனால் அந்த 7வது நாள் என்ன செய்யக்கூடாது? ஆமா, பாருங்க நம்ம விசுவாசத்துக்கு தெரியுது. வேலை நாள் எதுக்கு ஓடுறோம்? வேலைக்கே போறோம். 6 நாள் தான் வேலை. மேலான நாள் எதுக்கு போறோம்? எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ராவை வாங்குறதுக்கு அங்கே போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அது அந்த அந்த எக்ஸ்ட்ராவாக வர்றது எப்பயுமே நம்ம அதை சேர்த்து வைக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன செய்வோம்? இது எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை சும்மா ஏனோ தானோன்னு செலவு பண்ணுவோம். சம்பளம் 1000 ரூபா வந்துச்சுன்னா 1100 ரூபா வந்தால் அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா அதை என்ன செய்யணும்? அதை பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம். இல்லாட்டி என்னது ஏதாச்சும் சவர்மா வாங்கி தருவோம். அந்த 1000 ரூபா தான் அவங்க கொண்டு வந்து வாய்ப்பிட்ட கொடுக்குறது. அந்த 100 ரூபா என்ன செஞ்சிடுறது? அப்போ அன்னைக்கு நீ போயிட்டு அந்த என்னது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டீங்க? அது உங்களையும் அறியாமல் அந்த பணம் என்ன ஆயிட்டு
வேஸ்டா போயிடுச்சு. அதே நேரம் தெய்வ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல என்ன செய்கிறார்? அது உங்களுக்கு ஓய்வு. இந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்தை அப்படிதான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். 6 நாளைக்கு வேலை செய்ய அளவுக்கு தான் இந்த என்னது 6ஆம் நாளிலே மனுஷனை உருவாக்குற பொழுது அந்த 6 நாளைக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? காரியங்களை செய்ய. 7ஆம் நாள் என்ன செஞ்சிடணும்? ரிப்பீட். என்ன செய்ய வேண்டும்? ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கு என்ன செய்யணும்? அடுத்த 6 நாளைக்கு ஓடுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்போ ஓடிக்கொண்டே இருக்கீங்க. இந்த பட்டன்ஸ் வந்து இது என்னது? ரிலே ஓடுறீங்க. எப்படி ஓடிக்கொண்டிருப்பாங்க? ஒருத்தர் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஓடிக்கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க? மற்றவங்க கொடுத்தோன்னே என்ன செய்வாங்க? அந்த இடத்துல இவங்க என்ன செய்வாங்க? அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே செஞ்சுட்டு அப்படியே திரும்பி போவாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ 6 நாள் நீங்க என்ன செய்றீங்க? இந்த சரீரத்தின் மூலமாக நீங்க வேலை செய்றீங்க. 7ஆவது நாள் உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சரீரத்தை கொண்டு வந்து சர்வீஸ் பண்றாரு. ஆமா இல்லையா? அதுதான் சர்வீஸ் சொல்றது. அப்ப சர்வீஸ் பண்றாரு. மொத்தம் சர்வீஸ் பண்ண மூளை அவ்வளோ இருக்கும். அதனால வீட்டுல அப்படியே இருப்பாங்க. சாப்பிட சரீரம் எப்படி இருக்கும்? சரியான டயர்டா இருக்கும். எந்த வேலையும் அப்படியே எல்லாமே பெண்டிங்ல இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் சரிப்படுத்தணும். ஆமாவே இல்லையா? அப்படி ஒரு ஓடமாக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கார். ஆமிட்டு யோசித்து பாருங்க. சூரியன் சந்திரன்லாம் பாருங்க. சனிக்கிழமை லீவா? அதுக்கு சண்டே லீவா சூரியனுக்கு? சொல்லுங்களேன். அதை அப்படி உண்டாக்கி இருக்கிறார். ஆமாவே இல்லையா? இப்போ மிருகங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பகலுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? ரெஸ்ட் எடுக்குங்க. நைட்டுக்கு தான் ஐடி கம்பெனிக்கு போகுங்க. எல்லாம் நைட்டில் தான் என்ன செய்யுங்க? அப்படி நைட்டில் போகிறதும் இருக்குது, பகலில் போகிறதும் இருக்குது. அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரங்களோடு எல்லாம் என்ன செய்யுங்க? அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு அப்படி போயிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுறாங்க, பறவைகளை பாருங்கள். அது என்ன செய்யுது? விதைக்கிறதா மறுக்கிறதும் இல்லை. நம்ம விதைச்சி அறுத்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு ஒரு கட்டமே நமக்கு கவலை தான். அது என்னது? அப்படி குறைவு வரும், அப்படி அப்படிங்கிற சாப்பிட அப்படியே ஓடி போயிடும். அதுக்கு பிறகு எங்க இருக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. காகம் பாருங்க, காலையில வந்து கத்தும். அதுக்கு பிறகு ஈவினிங்ல ஷிஃப்ட் மாறி போகுங்க. ஆமாவே இல்லையா? போகிற நேரம் தோசைக்கு மாவு வாங்கிட்டு போகாதுங்க. ஆமாவே இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் நான் தான் என்ன அதை விடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சரீரம் இன்னும் என்னது? இன்னும் நம்ம இன்னமும் ஆயுஷ் நாட்கள் நம்ம அதனால தான் ஆயுஷ் நாட்களும் குறைஞ்சி போகுது நிறைய பேருக்கு. ஆமாவே இல்லையா? வாசிங்களேன். பெரும்பனா இது ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஏசா துச்சமாய் நினைத்தபடினால் அவன் இழந்து போனான். அதுபோல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் இழந்து போடக்கூடாது. 1:3 வாசிங்க மகள். நம்முடைய பாருங்க எப்படி சொல்றாரு. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சோத்திரம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதம் இது என்னது? எபேசியருக்கு சொல்லுகிறார். அவர்கள் யாரு? எபேசியர் 14 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்கே சொல்லுகிறார், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை போலவே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? வாசி மகள். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய கரங்களை தட்டி தேவையில்லை. அப்ப பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி? மல்டிபிளை மறக்க கூடாது. இந்த மாதத்துல யார் என்ன கேட்டாலும் என்ன சொல்லணும்? அது சொல்லணும். சொல்லுவீங்களா? எங்க காலையில் எழுந்தோன்னே அப்படியே ஆரம்பிச்சிருக்கீங்க. வயலை கொடுத்துட்டு வாசிக்க ரொம்ப வாசிருமா? ஆவிக்குரிய பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாருங்க எப்படி எப்படி டெஸ்ட் பண்றாங்க பாருங்க. பாருங்க, பிதாவாகிய தேவன் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி 2000 வருஷம் இயேசுவிங்க அனுப்புறாரு. இவங்க பெத்தான்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எழுதி கொடுக்கறதுக்கு நீங்க போய் எழுதி கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலதான் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாவே இல்லையா? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வீங்க? இயேசுவின் நாமத்தினாலே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்தை. நமக்கு வேற ஒண்ணு பெருசா ஒண்ணுமே இல்லை. இது ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு.
ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது இது எங்க கொண்டு போய் யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கொண்டு போய் அட்ரஸ் பண்ணுறேன்னா என்ன செய்யணும்? அது கொண்டு போய் கொடுத்தோன்னா அங்கே சைன் பண்ணுவார் ஆண்டவர். சரி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா அது கொடுத்தோன்னே என்ன நடக்கும்? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் பாருங்களே, அவர் என்ன செய்கிறாரா? மெயின் பண்றார். கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் ராமிங்க. இந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. அடுத்ததாக கலாத்தியர் 3:14 வசனங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஹலோ, கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வருதான்? புறஜாதிகளுக்கு வரும்படிக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி பார்த்தீங்களா? வாசிக்கணும். எவ்வளவு அழகா இருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டானது. ஆபிரகாமுக்கு என்ன ஆயிட்டு? இந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டானது? அவன் விசுவாசத்தினாலே. நம்பவே இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிற நேரம் அது விசுவாசிக்கிறான். நம்பவே இல்லையா? அதுதான் இப்ப என்ன விசுவாசிக்கிறான்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? கூப்பிடுறாருல அப்படிங்கிறாரு. என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அம்மாவே இல்லையா? நம்ம வருவோமா? எல்லாத்தையும் விட்டு வாங்கன்னு என்ன செய்வோம்? அது பார்த்தீங்களா? கணக்கை சொல்லிட்டு அவர் திக்கு யோசிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன ஒருத்தர் கேட்பாரு. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல எனக்கும் உதவி செய்ய ஆசை. ஏன்னா ஆண்டவரோட திரளான ஜனங்கள்லாம் வர்ற நேரம் நமக்கு என்னவா இருக்கும்? அவரோட இருந்தால் நல்ல ஊழியம் சொல்கிறேன். சரி வா அப்படின்னு ஆண்டவரே நான் போயிட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆஸ்தியெல்லாம் இருக்கு. ஆனால் விட்டுட்டு எல்லாம் என்ன செய்யணும்? கட்டளைகள் கற்பனை எல்லாம் காலையில் சின்ன பிறந்ததுலேருந்து பால் குடிக்கிற காலத்துலேருந்தே கட்டளையை என்ன செய்வேன்? கை கொண்டேன். அம்மாவே இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு வா. என்ன செஞ்சான்? அழுதுக்கு போறான். அன்னைக்கு தான் அழுதுருக்கான். வராமட்டு விட முடியாது. உலகத்திற்குரிய காரியத்தை என்ன செய்ய முடியாது? நமக்கு தெரியாது. அந்த ரகசியம் நமக்கு என்ன தெரியாது? இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உலகத்தில் வேலை செய்யணும், உங்களுக்கு 1 லட்சம் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதனால விட்டுட்டு வந்துடாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அழைப்பு இருந்து தரிசனம் இருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் ஆண்டவர் என்ன செய்வார்? மல்டிபிளை. அந்த கை இப்படி வரையில உங்களுக்கு தெரியும். அந்த மல்டிபிளை பண்ணி எப்படி கொடுப்பாரு? 2 லட்சம் கொடுப்பாரு. ஆனால் நமக்கு அந்த 2 லட்சம் உடனே கிடைக்காதுன்னு மகள் சொன்னபோது யோசிப்போம். அப்படின்னு அம்மாவே இல்லையா? வாசிக்க மகள். ஆபிரகாமுக்கு சொல்லுங்க உண்டான ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன ஆயிட்டு? உண்டாயிருச்சு. உன்னை பார்த்து ஜான்சி அப்படின்னு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு என்ன ஆயிடுது? உண்டாகுது. ராமிட்டு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகுது. பொருளாதாரம் உண்டாகுது. ஞானம், அறிவு, தெளிவு எல்லாம் உண்டாகி இதான் என்ன செய்யுது? அதுக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அம்மாவும் இல்லையா? ஏன்னா அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கு மாத்திரமல்ல, வேன்னு முடிச்சுட்டு பிரஜாதி நமக்கும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காரா? அப்படியா? எப்படி? நிறைவாக. ஆமா, அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஆமீன். விசுவாசிச்சா அதுதான் நமக்கு ஏற்றபடி. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவனுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு நாம விசுவாசிக்கிற பொழுது நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார்? அப்ப நமக்கு உண்மை வராது. ஆமா, என்னது? ரொம்ப பணம் இருந்தாலும் என்ன வராது? தூக்கம் வராது. வேற என்ன வராது? பசி வராது. வேற என்ன வராது? மூளையே வேலை செய்யாது. அம்மாவும் இல்லை. இது எப்படிலாம் கரைப்போம், இது எப்படிலாம் கரைச்சி விட்டுருவோம். வாங்க எல்லாம் ட்ரிப் போவோம். இங்கேருந்து போகிறதுன்னு இங்கே நிறைய பேர் போகிறாங்களே. எதுக்கு போகிறாங்க? சுற்றுலா போகிறாங்களே. எதுக்கு? இந்த பணம் செய்கிற வேலை அது இருக்காது, தங்கவே தங்காது. அது என்ன செய்யும்? இதை கொண்டு போய் பீஸா கடையில் கொடு, வேறங்க பர்கர் கடையில் கொடு, வேற அது கையில் வந்தோட பாருங்க டக்குன்னு மனசு மாறுதா இல்லையா? என்ன ஆகுது? கையில் ஒரு 10 ரூபா கிடைச்சோன்னா என்னது? வாங்க 2 சமோசா வாங்கி சாப்பிடுவோம். இந்த வாய் என்ன செய்யுது? நம்மன்னு இருக்கு. ஞம் 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 ஞம்னு சாப்பிடுது.
ஐயா அப்படியே சுற்றி தெளிவாக போல உங்களோட பிரசங்கம் பண்ணுறதுக்கு உங்க பின்னுக்கே நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் பார்த்தேன், வெளிப்படையாக கேட்காம இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள் 12 பேர் 12 விதமாக இருந்தால் ஒரு நாள் அவர்கள் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். அம்மாவில்லையா? யாரையும் தெரியும், யூதாஸ் தான் காத்துக்கொள்கை தூடன் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? அவனே அணைக்கிறாரு. அம்மாவில்லையா? அவருக்கும் திருவிருந்து கொடுக்கிறாரு. அம்மாவில்லையா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. யூதாஸ் தான் இன்னைக்கு சொல்லவே இல்லை. அம்மாவில்லையா? அதுபோல தான் நமக்கு நம்ம ஆவிக்குரிய போல எல்லாருக்கும் நமக்கு எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் நாங்கள் சில நேரங்கள் என்ன செய்ய வேண்டாம்? காத்திருக்கிறோம். சரி, மன திரும்பதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆமாங்க இல்லையா? அன்னைக்கு சொன்னோம், எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையாக இருந்து ஏதோ ஒன்றுல கூட நாங்கள் தவறு செஞ்சுட்டே நடந்துடும், நம்மளை ரட்சிப்பு வந்து போயிடும். ஆமாங்க இல்லையா? அன்பாக இருக்கிறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம் சொல்லி ஏதாவது ஆமில்லை என்ன அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அனைத்திலும் நாங்கள் நேர்த்தியாக இருந்து ஏதாவது ஒன்றுல நாங்கள் என்ன செய்தேன் விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? சபைக்கு வரோம், ஓகே, என்னது தசம்பம் கொடுக்குறோம், ஓகே, வேற என்னது எல்லாம் செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்கள் செய்த அவ்வளவும் என்ன ஆயிரும்? வீணாயிரும். அது லெஸ்ட்ல வந்துடும். அது ஒண்ணுமே பிரயோசனப்படாது. சொல்லுங்க, அந்த ஒண்ணு என்னது நமக்கு எல்லாருக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வந்து அங்கே கொண்டு போகணும். அப்படி பார்ப்போம். அப்படி பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலையா? பாஸ்போர்ட் செக் பண்ணி பார்க்கலையா? ஆமே, அந்த நாள் முடிஞ்சிட்டு பாஸ்போர்ட் என்ன ஆயிட்டு? பாஸ்போர்ட் கையில் இருக்கு, ஆனால் என்னது அது காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியா? காலாவதி. அப்படி இதில் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுகிறதுல உங்கள் தமிழ் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்புறம் என்ன செய்ய முடியாது? ரிட்டர்ன் பேக் தான். டிக்கெட் போட்டோம், எல்லாம் பேக்கில் முட்டாய் முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். நான் என்ன செய்ய முடியாது? அதனால எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாக்கெட்டில் என்னது மணிபேஸில் காசு வைக்கிறோம், அப்படி எல்லா விஷயத்தையும் வீடு சாவி கொண்டு போய் அங்கே என்னது எங்கே அப்படி கோர்த்து போட்டுலாம் போகக்கூடாது. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கிறது வாசிங்க மகன். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால எங்களுக்கு வரும்படிக்கு நமக்கு விசுவாசத்துல தான். நம்ம இதுக்கு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஃபோம் எழுதி நிரப்பிட்டு இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? நம்ம இது என்னது? ஆபிரகாமுக்கு இது என்னது உண்டாக்கப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, அது எனக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? இது அவருடைய சொந்த ஜனம். அதுதான் நேற்று நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். முதல் யாரா? முதல் ஆசீர்வாதம் யாருக்குமா? விலங்குகள், பறவைகள், அவைகளை தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமாவே இல்லையா? அவைகளை ஆசீர்வதித்து அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு? ஆதாமை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்து அவைகளை யாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். ஆமாவே இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை என்ன செய்தான்? என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். ஆமாவே இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல சொன்னார் தானே. என்ன செய்யறாரு? இந்த தோட்டமெல்லாம் செஞ்சு நீ தான் என்ன செய்யணும். அவ்வளவு பாருங்களேன், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கட்டளைக்குள்ள எல்லாம் என்ன செய்யணும்? யானையா இருந்தாலும் என்ன செய்யணும்? உட்காரணும், உட்காரணும். அம்மாவே இல்லையா? டைனோசர் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தா டைனோசர் என்ன செய்யணும்? தண்ணி எடுத்துட்டு வரணும். அம்மாவே இல்லையா? அப்படி என்னது எல்லாருக்கும் ஆர்டர். அம்மாவே இல்லையா? இப்படி மரத்தை பார்த்தோன்னே மரத்துக்கு உரமெல்லாம் போடணும். அப்பதான் இந்த இளநீ காய்க்கு இல்லை, என்னோட காய் வேணும், எல்லாரும் இளநீ என்ன செய்யும்? அப்படியே உருவாங்க. இளநீ மரம் என்ன செய்யும்? இமேஜ் பண்ணி பாருங்க. தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அப்படிதான். ஆமாவே இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் பார்க்கிறான், கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? சோதனைக்காரன் என்ன செய்தான்? சோதிக்க வர்றான். வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிட்டான்? வந்தான். அப்படி வந்து பார்க்குறான். அவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் அவர் விசுவாசத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு சிஸ்டரை தான் பார்க்கணும். சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா புதுசாக ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்னது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் தெரியும். சொல்லவே இல்லையே ஆண்டவர் இந்த ஆப்ஷனை.
அம்மா இல்லையா? அப்புறம் என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? ஓ அப்படியா, சரி சரி. அது மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த என்னது கீவேர்டு கொடுக்கல அப்படின்னா என்ன செஞ்சான்? கீவேர்டு தானே நான் தாரேன் அப்படி சொல்லி என்ன செஞ்சான்? கீவேர்டை கொடுத்துருவோம். உங்கள் ஸ்டைலுக்கு நான் வரேன், இப்போ உள்ள டெக்னாலஜி படி உங்களுக்கு நான் வரேன். வாலிப பிள்ளைகளுக்கு டக்குனு கீவேர்டை கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? கீவேர்டு கொடுத்துட்டான். வந்தோடனே என்ன செஞ்சு வந்து இறங்கிடுச்சு. என்னது என்ன சுமாட்டாவா? அது என்னது? சாப்பிட்டு எங்க எங்க அவர் வந்துட்டார். ஏங்கி வந்து என்ன செஞ்சாரு? சாப்பிட்டார். நிறைய விஷயம் இருக்கு. நான் அது உங்களுக்கு வேதம் அவங்க பைபிள் ஸ்டடியில் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவ்வளோ நம்ம 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 நினைக்கிறோம் ஏதோ பாவம் செய்தான்ட்டு. அதனுடைய உள்ளான கருத்துக்கள் பயங்கரமான காரியம். நம்ம சாதாரண ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், அது எவ்வளவு பெரிய காரியத்தை விசுவாசி இன்னை வரைக்கும் அதை அவன் நடப்பித்துக் கொண்டே வருகிறான். இன்னைக்கும் எழுத முடியாத படிக்க என்ன செய்யறான்? இந்த காரியத்தை செய்கிறான். வாசிங்க மகள் 14 வாசிங்க. 8 வாசிங்களா? மேலும் பாருங்க எவ்வளவு அழகா எழுதுகிறாரு. கலாச்சாரத்தை எழுதுகிறாரு. என்ன வாசி மக? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே நம்மள என்னது? விசுவாசத்தினாலே. ராமன் சொல்லுங்க. நமக்கு வேற ஒண்ணும் இல்லை, ஜெபம் பண்ணி எல்லாம் இல்ல, விசுவாசத்தினாலே. வேதம் நமக்கு என்ன சொல்லிட்டு? அப்ப அதான் சொல்றேன், வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். ஆமென். யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. ஆகவேதான் அங்கே கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். வாசிங்க மகன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை அவருக்கு நம்ம ஒரு விசுவாசம் இருக்கலாம்னு சொல்லு. பிரஜாதி ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி என்ன செய்வார்கள்? இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாரோ ஒருத்தர் தான் கைத்தறினாங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒரு விசுவாசம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் தானே உண்டாக்குனாரு. நம்ம இல்லையா? நம்ம தானே அவங்க வெள்ளக்காரங்களை பார்த்தா ஓடி தொட்டு பார்க்கறது, நீக்கிறவ பார்த்தா பார்க்கறது. அவன் நம்மளை பார்த்தா ஐ லைக் யுவர் கலர்ஸ், யூ வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். நம்ம அப்படியே அவனை போயிட்டு சுரண்டுறது. ஹலோ, இன்னைக்கு நினைச்சு கொள்ளுங்க, ஈக்குவல். அவன் வெள்ளக்காரனாக இருந்தாலும் அவனும் என்னது சொல்றது? அவன் சாப்பாடு தான், அவன் புட்டை தான் அவன் சாப்பிடுவான். நம்ம புட்டை சாப்பிட்டா தான் நமக்கு ஆரோக்கியம். அவன் இல்லை, அவன் பீஸா சாப்பிட்டா அவனுக்கு ஆரோக்கியம், அவன் நாட்டுக்கு அது ஆரோக்கியம். நம்ம நாட்டுக்கு என்னது? சாதமா சாதத்தை சாப்பிட்டு பேசாமல் படுத்து கிடங்க. ஒன்று நம்ம உடம்புக்கு ஒன்றும் அப்செட் ஆகுது. நம்ம பீஸா சாப்பிட்றதுனால தான் நம்ம அப்படியே பறக்கிறது. முடிய ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிட்டு, நீல கலர் அடிச்சுக்கிட்டு, காதுல கழுக்கணும் போட்டுக்கிட்டு, நம்ம எது செய்யணும் என்ன செய்யணும் தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லையா? வாலிப பிள்ளைகள் கவனம். இந்த உலகம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. நம்ம வேறொரு அந்நிய காரியங்களை செய்யணும். அவன் வந்து நமக்கு எதாவது வாங்கிட்டு போறானா? இல்லையே. நம்ம என்ன செய்யறோம்? அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து ஆமாம் கண்ணு அவங்கள பார்த்து நம்ம இதை எடுத்துட்டு இதில் ஒரு கோடு ஃபுல் போடுறது. மூக்கில் தான் 2 ஓட்டை, கம்பெனியாக சைட்டில் வரும், அதில் ஒரு ஓட்டை. அப்புறம் ஆக்சிஜன் என்ன செய்யும்? இதில் போகும். ஹலோ, இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்களே. கலாத்தியருக்கு சொல்லுகிற வாசிங்கமாக. மேலும் விசுவாசம் அவருக்கு சொல்றாரு. நான் என்ன செய்றேன்? இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, அவருடைய கண்களில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவருடைய படைப்பாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உயர்வு தாழ்வு இல்லை. ஆமா இல்லையா? ஆண் பெண் இல்லை. ஆமா இல்லையா? கிரேக்கர் என்றும் ரோமர் என்றும் தமிழர் என்றும் சிங்களவர் என்றும். ஆமா, வேற என்ன? யாரு? மலையாளிகள் என்றும். வேற என்னது? தெலுங்கு வேற, ஹிந்தி சொல்லுங்களே. என்னது? சொல்லுங்க முக சொல்லுங்க. பெங்காலி இல்லை, அவர் கண்ணில் இல்லாத நீ அந்த பாஷை மட்டும்தான், மற்றபடி என்னது? அவனுக்கு மூக்கு அங்கே தான் இருக்கு. பெங்காலிக்காரன் மூக்குக்கே இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அவன் கையில் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடுவானா? சொல்லுங்களேன்
சந்தோஷமா இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நிச்சயமாக உன்னை என்ன செய்றேன்? ஆசீர்வதிக்கவே. அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கொண்டிருக்கேன். இந்த மாசத்துல நீங்களாம் ஐயோ சிஸ்டர் கபோர்ட் நிறைஞ்சி போச்சு சிஸ்டர் பணம். இந்த பணம் இந்த பழைய உடுப்பு துணிமணி அனி அது இருக்காமா? அந்த மஞ்சள் இருக்கா? துணி வீசு. அது இருக்கிறவருக்கு புது உடுப்பு கிடைக்காது. தலையை சுத்தி வீசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் மல்டிபிளை தான். ஆமா இல்லை? ரோட்ல மட்டும் கண்டே ஒரு மாதிரி கொடையை விட்டு போய் அவ்வளவுதான். எப்படி போகணும்? அதாவது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கருத்து செய்வார்கள். உலகத்தையே என்ன சொல்றாங்க? நன்மை நினைங்க என்ன நடக்கும்? அப்படி நினைக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அப்படி அது இல்லாம நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே என்னது செத்து வாழ்க்கை அப்படியே இருக்கக்கூடாது. வாசிங்க மகன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. இதுல நான் காலையில சொன்னேனே, ஏன் நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? வேதம் சொல்லியிருக்கு. இப்போ வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வேதத்துக்கு புறம்பா நம்ம இருந்தோம்னா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். ஆமாவே இல்லையா? அது லேவியராகமோ உபாகமோ இதுல எல்லாம் போட்டிருக்கு. ஆசீர்வாதத்தை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது, சாபத்தை குறித்தும் போடப்பட்டிருக்கு. ஆமாவே இல்லையா? அப்போ நீங்க என்னது, நீயும் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஏன் நீ ஆசீர்வாதமா இல்லை? வேதத்துக்கு புறம்பா இருந்தனால நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் வேதத்துக்குள் இருந்தால் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்குன்னு வேற யாரும் சொல்லலை. வேதம் ஆண்டவர் தேவனே சொல்லியிருக்க. அப்போ நம்ம இதை வாங்காம நம்ம பேசாமல் உட்காந்துக்கிட்டுன்னு இருந்த என்ன ஆகும் சொல்லுங்க? அப்போ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். வாசிக்கணுமா? எப்படி தேவன் என்ன செய்திருக்கிறாரு? The good news, சுவிசேஷம் பாருங்க என்னது அழகா சொல்லுகிறாரு. என்னது? ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாரு? உனக்குள் சகல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறோம். ஆமாவே இல்லையா? அப்ப கலாத்தியருக்கு ஏன்னா அப்பதான் பவுல் என்ன செய்கிறார்? அந்த கலாத்தியத்தை தான் பார்த்தா தெரியும். ஆமாம், பவுல் என்ன செய்கிறார்? அவர் போயிட்டு சீனா மலையிலே போயிட்டு என்ன செய்கிறார்? 3 வருஷங்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட என்ன செய்கிறார்? அந்த நிருபங்களை எழுதும்படியாக கற்றுக்கொண்டு வருகிறார். அப்போ வந்து சொல்லுகிறார். பிறகாதி ஜனங்கள்கிட்ட சொல்ற உங்களுக்கு தெரியுமா? ஆமே என்னது வசந்த வாசிங்கள மகள் சகல ஜாதிகளும் சுவிசேஷமாய் பாருங்க. புத்தர் குட்னிங்ஸ் என்னது? அவனை கொண்டு போயிட்டு காட்டுறாரே. அவன் கேட்கிறான்ல, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று சொன்னோன்னு என்ன செய்யற? ஆண்டவரே கூப்பிட்டு போறார். கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாருமா? வானத்தை கொண்டு என்ன செஞ்சாரு? காட்டுறாரு. காட்டினா என்ன நடக்குது சொல்லுங்க? ஒன்லி ஃபார் தி ஸ்டார்ஸ். அங்க போய் மணலெல்லாம் காட்டினா அவன் எங்க ஆண்டவரே அப்படின்வாங்க. காட்டு எங்க நீங்க இந்த மணல்லே இருக்காதுங்க. நீங்க அப்படியே மணல்ல கிடந்து அப்படியே ஆத்துக்குள்ள போயிடுங்க. நீங்க உங்களோட எங்க மேன்மை அங்க சொல்றாரு. அங்க தெரியுது. அங்க ஜெமிமா வேற யாரு? புஷ்பா சொல்லுங்களே வாய்க்கிறதுக்கு. ஆனி பாருங்க விசுவாசம் பாருங்க எப்படி கூட்டுக்குள்ளோம்னா அது வரட்டும், ஓடர் படி வரட்டும் சொல்லி ஆசீர்வாதத்தை. நான் ரேஷன் கடையில் இருந்துக்கிட்டு முத்தாய் உனக்கு 2 கிலோ அரிசி 3 கிலோ சீனிக்கணும்னா ஓடியாரு பேக்க தூக்கி தள்ளுங்க. கல்லை வச்சுட்டு போறது ரேஷன் கடையில். கடை சொல்லி கல்லாவே இருக்க வேண்டியது. ராமின்னு சொல்லுங்க. வாசி மகன். இந்த சுவிசேஷத்தை சொல்லு. போயிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் முதல் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருக்காரு? சுவிசேஷம் என்கிற நற்செய்தியை சொல்லி இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன்? உன் மூலமாக இந்த பூமியில
எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்தாலும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? ஆமா. அதனாலதான் என்னது, அப்ப அதனாலதான் இயேசுவை அனுப்பி பார்க்கிறாரு. இயேசு என்ன செய்கிறாரு, அந்த சந்ததிக்குள்ளாய் வருகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அவன் வம்சத்திலே யூதா, யூதா வம்சத்திலே தாவீது, தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வம்சத்திலே நாம். அது கூட பாருங்க, வாசிங்கம்மா. அவ்வளவுதானா? 1 Corinthians 10:16 வாசிங்கம்மா. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் ஹலோ, இருக்கிறதா? எங்க வருதுன்னு பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் எங்க வருது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு என்ன செய்தாரு? உங்களையும் என்னையும் பெற்றெடுக்க அவர் என்ன செய்தாரு? தன் ரத்தத்தை சிந்தினார். அப்ப நம்ம அந்த ரத்தம் என்ன ஆயிட்டு நமக்குள் கலந்துருச்சு. ஆமாவே இல்லையா? அப்ப நாங்க யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய இரத்த சம்பந்த உறவு. சொல்லுங்க. ஆபிரகாம் இந்த காலத்துல இந்த நூற்றாண்டுல பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இரத்த சம்பந்தத்தை உருவாக்குவதற்காக என்னது ஆண்டவர் வாசிங்களே மகன், நாம் ஆசீர்வதிக்கிற. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்களே. இந்த ஆசீர்வாதத்துடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஐக்கியமா இருக்கிறபடினால். ஆமை. நீங்களும் நானும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஐக்கியமா இருக்கிறபடினால நீங்கள் என்னது? ஆமை. நீங்கள் என்னது? யாரை ஆசீர்வதித்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமாவே இல்லையா? அதனால நீங்க என்னது பயமில்லாம என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கலாம். ஆமாவே இல்லையா? அதனால எல்லாரையும் போய் என்ன செய்யக்கூடாது? எல்லாரையும் சபைக்கு கூட்டிட்டு வந்து, ஏன்னா அப்படிதான், அதனாலதான் கவனமா ஆசீர்வதிக்க கூடாது. ஆமாவே இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பிள்ளையாக மாறணும். இல்லாட்டி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க கைவிட்டு ஆசீர்வதிச்சுட்டா அவங்க ஆசீர்வாதத்திலே வாழ்ந்து ஆண்டவர் அறியாமல் மரித்து அவர்களுடைய என்னது அவர்கள் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. அதனால நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் என்னது பெருமதி இல்லாம போகணும். உங்களுடைய ஆசீர்வாதம் என்னது? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க ஐஸ்வர்யமாகி அவங்க தேவ சமூகத்தில் வந்து சத்தியத்தை கேட்டு வளர்ந்து அவங்க என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆமாவே இல்லையா? இல்லைன்னா என்னது? இப்போ இன்னைக்கு அப்படித்தானே சுகம் பெறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஆமாவே இல்லையா? தேவாலயத்துக்கு வந்தா சுகம் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? அதுபோல பிரச்சனையோடு வரவங்களுக்கு என்ன உண்டாகுது? சமாதானம் கிடைக்குது. அதுபோல பல கடன்கள் இப்படி வர்றவங்களுக்கு என்னது ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவன் என் நாமத்தினால் நீங்க என்ன கேட்டாலும் என்ன செய்வேன்? அது தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம தான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதோட அப்படி நிப்பாட்டிடக்கூடாது. ஆமாவே இல்லையா? அது பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இன்னும் அவர்களை கிட்டி சேர்ந்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக நாங்கள் என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கிற பொழுது இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நீங்கள் கேட்க தேவையில்லை, அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாங்கள் இது எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம அப்படியே பழகிட்டோம். அம்மாவே இல்லையா? நம்ம மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அவைகள் எதுவுமே கேட்கறதே இல்லை, அதுகளுக்கு எல்லாம். ஆனால் நம்ம மட்டும்தான் கேட்டுக்கிட்டே கிடக்கும். போதாது போதாது போதாது, எதை கொடுத்தாலும் திங்கிடுது. அம்மாவே இல்லையா? எதை கொடுத்தாலும் அப்படி எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இதே எனக்கு தான், எது எனக்கு நல்லது, எனக்கு 2 தெரியுதான். அந்த ஒன்றை வாங்கிட்டு நம்ம பெருமை ஒன்று தேங்க்ஸ் ஆண்டா, அன்னைக்கு தேங்க்ஸே சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? அதை புடிங்கி எடுத்து அதை பிஞ்சு போயிட்டு அதை போயிட்டு உள்ளுக்கு போய் போட்டு அப்படியே போட முடியாம பிட்டான்னு தூக்கித்தான் எனக்கு வேணாம். இப்படியா ஆசீர்வாதம், இப்படியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும். இதெல்லாம் யூடியூப்ல போட்டா அவ்வளவுதான். உங்க சபை விசுவாசி இப்படியான்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. ஆமாவே இல்லையா? நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க அத்தனை துவைச்சுக்கிட்டு கிடக்க தேவையில்லை. ஆமாவே இல்லையா? ஏன்னா இந்த ஆசீர்வாதம் இரத்த சம்பந்தமானது. ஆகவே அப்ப அந்த அந்த திருவிருந்துல வந்து எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியமாக இருக்கணும். ஆமாவே இல்லையா? ஆகவே திருவிருந்து எடுக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? வாசிங்க கடைசியாக ஒன்று வாசி. 3:25 என்ன சொல்றது முடிச்சுட்டேன். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள்.
ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி. ஆமென். பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? சந்ததியெல்லாம் வராங்கன்னு சொல்லு. அதே அப்போஸ்தலர் என்ன வாசிங்க மகன்? நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போ யாருக்கு? தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள். ஆமென். ஆபிரகாம் ஒரு ஆளு, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமாவே இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்றாங்க? வாக்குரைச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் என்பது என்னது? பின்னால நடக்க வேண்டிய விஷயத்தை முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்க இன்னைக்கு வந்து இந்த 2ஆம் மாசத்துல இந்த கடினமான ஒரு காரியம், இது கடினமான ஒரு விஷயம் தான். அதுல தான் போயிட்டு என்ன செய்ய போறீங்க? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமாவே இல்லையா? நம்ம இது சரியான கடினமா இருந்ததை இயேசு என்ன செய்தார்? நமக்கு இலகுவாக்கினார். அவரே வந்து பலி செலுத்தி பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்து நம்முடைய இருளான வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து இன்னைக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆகவே தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். வாசிங்க மகள், லூக்கா எழுதியிருக்கிறார். புத்திர சுகாரம் நமக்கு என்னது? புத்திர சுகிகாரம் நமக்கு என்னது? பிதாவாகிய தேவனை நம்ம என்ன செய்யணும்? அப்பா பிதாவை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாம ஆபிரகாமை போய் அப்பா பிதாவின்னு கூப்பிடுறது இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த அப்பா பிதாவை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, உண்மைதான். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குனது யாரு? யாரு? தேவன். அவருடைய புத்திர சிகாரம். அம்மா இல்லையா? அப்ப நம்ம யாருடைய புத்திரர்களாக இருக்கிறோம்? ஆபிரகாம் ஆண்டவருடைய புத்திரனா இருந்தா நீங்க யாரு? நீங்களும் நானுடைய புத்திரர். அம்மாவே இல்லையா? ஆக மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியிலே வந்து இவைகளை சுதந்திரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசி மகன், உடன்படிக்கையை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்க. அதனால நமக்கு இதெல்லாம் என்னது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்தான்? முதல் சிருஷ்டிப்பாகிய மிருகங்கள், பறவைகள், அவைகளை உருவாக்கி அவைகளை என்ன செய்தார்? பல்கி பெருக செய்து, அதற்கு பிறகு யாரே? ஆதாமை பல்கி பெருக செய்து, அதற்குள் ஒரு கூட்டம் வந்து பாவத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டு, அதற்கு பிறகு நீதிமானாகிய யாரே? நோவாவை அழைத்து நோவாவுடைய சந்ததிக்குள்ளாக என்ன செய்தார்? ஆபிரகாமை எழுப்பி ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக ஈசாக்கை உருவாக்கி, ஈசாக்கு மூலமாக யாக்கோப்பை எடுத்து பெற்றெடுத்து யாக்கோப் மூலமாக என்ன செய்தாரு? யூதாவை ஏற்படுத்தி யூதா வம்சத்திலே தாவீதை வரவழைத்து அந்த வம்சத்திலே இயேசு. நீங்கள் அந்த வம்சத்தில் என்னவா இருக்கிறீங்க? புத்திரராக இருக்கீங்க. ஆமென். கரங்களை தட்டி தேவனை சொல்றேன்.
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே என்னை பெருக பண்ணவே. என் பிள்ளைகளை காலம் புதியவர் கட்டுமே என் மீது ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் அப்பத்தை தண்ணீரை கத்திர ஆசீர்வதிக்கிறேன். ஏன் நான் உனக்காக ஆண்டவன் உண்டாக்கியிருக்கிறேன். அது உனக்காக உண்டாக்கியிருக்கிறார். உனக்காக உண்டாக்கியிருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக ஆண்டவன் உண்டாக்கியிருக்கிறார். அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். என் காரியங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்கப்படும். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபையிலே இந்த வருஷத்தில் அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறோம். விசேஷமாக இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சபையராக நாங்கள் ஒருவரப்பட்டு கடந்த வருஷத்திலே கேட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வருஷம் கத்துறது செய்வீர்கள் நம்பிக்கையோடு கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுபோல சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். வீடுகள் கட்டப்பட வேண்டும். இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்ன குறைபாடுகள் எல்லாவற்றையும் கற்று நிறைவாக்குகள் நிறைவு செய்து கொள்ள கருத்து ஒப்புக்கொள்கிறேன். சொல்லிய நன்மையாக உங்களுக்கு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிக்கிறோம். நல்லது.